அன்பு குழந்தையே, உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்ம வினைகள் என்றே. நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே. அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம். பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலையில் உள்ளே என்பதை மறவாதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையா என்று கேட்கிறாய். நிச்சயமாக இல்லை. எப்போது என்னை உறுதியாக பற்றிக் கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இந்த சாய் உன்னுடைய வலியையும் பிரச்சனை எதையும் நிர்மூலமாக்கி விடுவார். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த சாய் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையும் ஆகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். வருத்தப்படாதே, அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்களுக்கு துக்கப்படுவது இல்லை. அது ஒன்றுதான் ஒரே வழி. எனது நாமம் உனது உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த ஒரு கெடுதலாலும் எந்த கொம்பனாலும் இழுக்க முடியாது. நீ பலவற்றை இழந்து தவிக்கிறாய். இன்று எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ இழந்ததை எல்லாம் நான் நிரப்புவேன். நீ என்னை பார்க்கவும் முடியும். சோதனைகள் என்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் ஆறுதல் கோரிக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக நினைப்பதே இல்லை, கைவிட போவதும் இல்லை. நீ பயணித்த பாதையில் முட்கள் மட்டுமே இதுவரை பார்த்து அதில் நீ வலியுடன் நடந்து சென்ற வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி மாறியது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கை நீ இழந்ததாலோ நான் அதை அதிகமாக செய்வேன். எல்லாம் தெளிவு பெற்று முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. இது அரங்கேறும் உன்னை அழைப்பேன். கண்ணீருடன் கூடிய சந்தோஷத்தில் என் பிள்ளையை பார்க்க இது சத்தியதேவனே சத்திய வாக்கு. இந்த உலகமே ஒன்று திரண்டு எனக்கு எதிராக துன்பம் இணைக்க முயற்சி செய்தாலும் நான் உங்களுக்கென எழுதியது மட்டும்தான் உங்களை சேரும் என்பதை உறுதியாக நம்புங்கள். அதுவரை பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அமுத மொழிகளை விடாமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். நாள்தோறும் என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ள கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமலேயே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாம் எனது விருப்பம். நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் செய்வேன்.
வாழும் இந்த குறுகிய காலத்தில் யாரையும் வெறுக்காதீர்கள். அனைவரும் ஒருவித அன்பிற்காக தான் ஏங்குகிறார்கள். நாம் யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், யாரிடமும் அன்புக்காக பணிந்து போகவும் வேண்டாம். அன்பு காட்டலாம், ஆனால் அடிமையாகிவிடக் கூடாது என்பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவரும் உங்களுடன் கடைசி வரை பயணிக்கப் போவதில்லை. தந்தை, தாய் அவர்கள் ஒரு காலத்தில் உங்களை விட்டு போகத்தான் போகிறார்கள். உன்னை நம்பி வந்தவர்கள் ஒரு வழியில் போகத்தான் போகிறார்கள். ஏன் உங்களுடைய உடம்பு கூட உங்களுக்கு சொந்தமில்லை. உங்களுடைய உடம்பை விட்டு உங்களுடைய உயிர் பிரிந்து விட்டால் உங்கள் உடம்பு கூட இந்த மண்ணிற்கு தான் சொந்தமே தவிர உங்களுக்கு இல்லை என்பதை உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தீமை தொடர்கிறதே என்று குழம்ப வேண்டாம். சத்தியமாக நல்லது நடக்கும் என்பதை அறிந்து செயல்படுங்கள். இந்த நிலையே கடைசி வரை இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வைப்போம். என்னையே தஞ்சம் என்று வந்து சரணடைந்த உங்களுக்கு என்னால் எப்படி தீங்கு செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்புங்கள். என்னுடைய குழந்தை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே பிரார்த்தனை. இந்த கொடிய நோயை கூடிய சீக்கிரத்தில் நான் துரத்துவேன் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி, அதை தைரியமாக அனுபவிங்கள். அனுபவித்தால்தான் ஒரு சிலது மாறும். மாற்ற வேண்டும், மாறவில்லை என்றால் இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏனென்றால் இந்த உலகத்தில் காலநிலை கூட அப்படிதான் மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல்தான் மனிதர்களின் மனநிலையும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கும். சிலர் ஒரு நேரத்தில் சந்தோஷமாக சிரிப்பார்கள், அடுத்த நிமிடம் வெறுப்பை காண்பிப்பார்கள். இதுதான் மாறுதல்கள், மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் இல்லாவிட்டால் மனிதன் எந்தவித சூழ்நிலையிலும் கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். மனிதன் எந்தவித சூழ்நிலையிலும் தன்னை தான் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சில பிரச்சனைகள். இந்த சில பிரச்சனைகளும் ஏன் இவ்வளவு தீவிரமாக வருகிறது என்று கூட நீ கேட்கலாம். அனைத்தும் ஒருவித அனுபவமே. இந்த அனுபவத்தில் இருந்து நீ கற்று தேர்ந்து வைத்ததை வைத்து பிற்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக உனக்கு அது உதவும். அது நீ இப்பொழுது அனுபவிக்கும் போது உனக்கு தெரியாது. இப்பொழுது ஒரு பிரச்சனையை நீ அனுபவிக்கும் போது ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு என்னால் முடியவில்லை என்று இருக்காதே. அதில் இருந்து என்னவற்றை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை யோசி. ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு நாள் ஆசிரியர்கள் ஆவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதுபோல்தான் இதுவும். பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் அனைவரும் மாணவர்கள். வயதானவர்கள், அதாவது அவற்றை கற்று தேர்ந்து அனுபவித்து வந்தவர்கள் அனைவரும் ஆசிரியர்கள். இதை
எல்லாருடைய இதயத்திலும் உறைகிறார். இப்பிரபஞ்சத்தின் உள்ளேயும் வெளியேயும் எங்கும் செல்கிறார். இவ்வாறு இருக்க தேவையில்லாமல் எதை பற்றியும் நாம் கவலைப்படுவது வீணன்றோ? பாபாவினுடைய உன்னதமான குணங்கள் ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்தால் மனம் சலனமன்று உறைந்து போகிறது. எவ்வாறு வார்த்தைகள் அவரை பற்றி விவரிக்க முடியும்? திடமான மௌனம்தான் ஒரே வழி. மூக்கு மலரின் நறுமணத்தை முகர்கிறது. தோல் குளிரையும் வெப்பத்தையும் உணர்கிறது. கண்கள் அழகை பார்த்து ரசிக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொன்றும் தனக்கு வேண்டிய இன்பத்தை தேடிக்கொள்கிறதே தவிர அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு விவரிக்க இயலாது. அது போலவேதான் சாயின் அற்புதமான குணங்களை நம்மால் அனுபவிக்க முடியுமே தவிர விரிவாக சொல்ல முடியாது. இயன்றவரை பாபாவின் பக்தியில் மூழ்கி பலனை அனுபவிக்க வேண்டியது ஒன்றே பக்தராகிய நமது கடமை. ரோகம் எது, ஆரோக்கியம் எது? ஒவ்வொருடைய புண்ணியமோ பாவமோ தீராமல், கர்மவினை கழியாமல் எந்த வைத்தியமும் பலன் தராது. இருப்பினும் ஒருவருடைய பாக்கியத்தால் பாபாவின் அருட்பார்வை கிடைத்தால் அது வியாதியை துடைத்து விடுகிறது. பீடிக்கப்பட்டவர் வியாதியை சுலபமாகவும் துன்பமின்றியும் பொறுத்து கொள்வார். வியாதி பொறுக்க முடியாத வலியையும் கஷ்டத்தையும் கொணர்கிறது. ஆனால் பாபா தம்முடைய கருணை மிகுந்த பார்வையால் எந்த துக்கமும் ஏற்படாதவாறு வியாதியை நிவாரணம் செய்து விடுகிறார். பாபாவின் கிருபை கனிந்த பார்வையொன்று போதும், பட்டவரம் துளிர்த்துவிடும். சகலலோக பூஜிதய சர்வதோஷ நிவாரணய ஷீரடிவாசாய சாயிநாதாய நமஹே. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகளால் இருக்குமே தவிர நீங்கள் எப்போதுமே கவலைப்பட மாட்டீர்கள் என்பது உண்மை. என்னுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஒருபோதும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். நீங்கள் முடிந்தது என்று நினைக்கும் வேளையிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். தினமும் உன்னைதான் நினைக்கிற தருணம் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்ற யோசனை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கிறேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடியும். நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கிறேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கிறாய்.
கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும். அப்படி இருக்கும் போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கிறேன். உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் நான் நிற்பேன். உன் வழியை மாற்றுவேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிய போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி எனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்ன என்பது அது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கு அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். நீ அழாதே. உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு கிடைக்க போகும் ஒரு பொக்கிஷம். உன்னை நான் சரி செய்வேன். உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கை நல்லாக அமையும் வரை, அமைந்ததற்கு பிறகு நான் நிச்சயமாக உன்னிடத்தில் இருப்பேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நல்லதை நடத்தி காட்டுவேன், உனக்காக மட்டுமே. உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருக்க போகிறாய். இது உன் சாயின் வாக்கு. எதை நினைத்து நீ கலங்காதே. கலங்க தேவையே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஒரு நாள் பலன் என்பது உனக்குதான் கிடைக்கப் போகிறதே தவிர வேறொருவர் எடுத்துக்கொள்ள போவதில்லை. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நினைப்பதில்லை, நினைப்பதும் இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதை புரிந்துகிட்டால் இந்த உலகத்தையே நீ ஆளலாம். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை, தப்பவும் முடியாது. எந்த ஒரு கஷ்டத்தையும் யாரும் அனுபவிக்காமல் தப்பித்து விடவே முடியாது. கர்ம வினை என்பது அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று தவிர அதை நாம் குறைக்கத்தான் முடியும். முற்றிலுமாக அதை நிறைவேற்ற முடியாது. உங்களுடைய கர்மாக்களை குறைத்து உங்களுக்கு வசந்தமான வாழ்க்கையை தருவேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய உண்மை ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிலைக்கும், நிறைவேறும். அந்த உண்மைக்கான சக்தியும் கிடைக்கும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதை போல உங்களுடைய உண்மையும் ஒரு நாள் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது, என்னால் கூட. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையை பேசி பழகுங்கள். ஏனென்றால் எப்படியாக இருந்தாலும் உண்மையை ஜெயிக்கும். எந்த ஒரு வழியிலும் அதுதான் உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதும் கூட. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய்மையை மேல் தூக்காதீர்கள். நீங்கள் பொய்மையை மேலே தூக்கினால் அது உங்களை கீழே தான் தள்ளுமே தவிர உங்களை நிச்சயமாக உயர்த்து காட்டாது. நீங்கள் ஒரு சாமர்த்தியசாலியாக இருந்தால் பொய் பேச வேண்டும் என்ற இலக்கோ நோக்கமோ உங்களுக்கு இல்லை. யாராக இருந்தாலும் நீங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்கள். உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மீதே தவறு இருந்தாலும் அது உங்களை தலை காக்கும், நிச்சயமாக தலை காக்கும். இப்படிக்கு சாய் அப்பா அல்லாஹ்.